எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே சரீரம் உருக்குலைந்து மரணப்படுக்கையில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து அருமையான சகோதரனின் அறைக்குள் கடந்து வந்து தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே தொட்டு அவரை சுகமாக்கி புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அதே ஜீவனுள்ள தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தமது கிருபையுள்ள வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக சகோதரர் டி. ஜான் பாக்கியராஜ் அவர்களை தம்முடைய ஊழியத்தில் அநேகம் ஆயிரங்களுக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இதோ சகோதரர் அளிக்கும் தெய்வ செய்தி உங்களுக்காக. கண்டு கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் மந்தை ஊழியங்கள் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இயேசுவின் மந்தை ஊழியமானது 1990 ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த நாள் வரையிலும் மகிமையாய் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஊழியமானது மந்தை வழியை தலைமையிடமாக கொண்டும் மற்றும் திருநெல்வேலி, அம்பத்தூர், ஈஸ்ட் தாம்பரம் ஆகிய கிளை ஊழியங்களை கொண்டும் மிகவும் நேர்த்தியாக ஆண்டவருடைய கிருபையினால் செயல்பட்டு வருகிறது. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக வியாபாரிகள், நண்பர்கள், வாலிபர்கள் இதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்று பயனடைந்து வருகிறார்கள். இப்பொழுதும் உங்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தின் நிறுவனரும் தலைவருமான சகோதரர் டி. ஜான் பாக்கியராஜ் அவர்கள் உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்தளிப்பார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறேன். இன்று நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியதான தேவனுடைய வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இந்த நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாட்களே கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படியாய் திரும்ப நினைத்தேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை அநேக பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். வியாதி நிமித்தமாக அநேக கலக்கத்தோடு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை அமைத்து கொண்டிருக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகின்ற இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் நன்மை செய்யும்படியாய் உங்களை திரும்ப நினைத்தேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோபுவின் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யோபு இவ்வாறாக சொல்கிறான், என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு நீர் ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபு பக்தன் ஏக்கத்தோடு கூட அவன் சொல்லுகிறான். தேவன் நம்மை நினைக்கிற ஒரு நாட்டில் வந்து இருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனை நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக அவன் சோர்ந்து போய் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடு கூட இருக்கின்ற வேலையிலே அவன் சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, என்னை தேவன் நினைத்து பார்ப்பதற்கு ஒரு காலத்தை அமைத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவன் இவ்வாறாக சொல்லுகிறான். ஒரு நீங்களும் கூட அந்த ஏக்கத்தோடு கூட காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படியா நான் திரும்ப நினைத்தேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதின் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சங்கீதம் புத்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எண்ணிக்கை அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீமைகள் தாவீதின் வாழ்க்கையிலே தலை மயிரை காட்டிலும் அதிகமாக இருந்தபடியினாலே அவனுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கூட அந்த அனுபவத்தை நேராக கடந்து போயிருக்கலாம். உங்கள் இருதயம் கூட சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் நான் திரும்ப நினைத்தேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக தீமைகள் எழும்ப ஆரம்பித்தது. சத்துருவாகிய ஆமோன் ஒரு நாளை முன்குறித்து வைத்திருந்தான். 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் முழு தேவனுடைய பிள்ளைகளும் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளை முன்குறித்து வைத்திருந்தான். அந்த தீமை தேவனுடைய பிள்ளையை நெருங்கிற நாட்களிலே தேவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நினைத்து பார்த்த நிமித்தமாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை உண்டு பண்ணினார். அந்த தீமையான காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே நன்மையாக முடிய பண்ணினாராம். வேதவசனம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அந்த நாட்களில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகையினரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. தங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படிக்கு
அவருடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, தீமைகள் கடந்து வரலாம், போராட்டங்கள் கடந்து வரலாம், ஆபத்துகள் கடந்து வரலாம், நெருக்கங்கள் கடந்து வரலாம். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து அந்த தீமையை நமக்கு நன்மையாக மாற பண்ணுகிற தேவன். ஒரு சமயத்தில் என்னுடைய நண்பருடைய சகோதரிய மகன் கொடிதான கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தான். சென்னைக்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவனை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் நாங்கள் அவனை காட்டினோம். அப்படியா இருக்கின்ற வேலையிலே மருத்துவர் அவனை பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், பல லட்சம் ரூபாய் இவனுக்கு செலவாகும், அப்படி லட்சங்கள் செலவழித்தாலும் கூட இவனை காப்பாற்றுவது அரிதான காரியம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே கலக்கத்தோடு கூட தாயார் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள். மீண்டுமாக அவனை சென்னைக்கு அழைத்து வந்து அங்கே இருக்கிறதான ஒரு ஆஸ்பத்திரியில் அவனை சேர்த்து விட்டோம். அப்படியா இருக்கும் பொழுது அங்கு மருத்துவர் சொன்னால் இவனை காப்பாற்றுவது முடியாத காரியம் என்று சொன்னார்கள். ஆகவே அப்படி இருந்தும் நாங்கள் வற்புறுத்தினபடியினாலே அவனை ஆஸ்பத்திரியில் அனுமதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் சில மாதங்களிலே அவன் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையை பாதியில் இருக்கும் பொழுதே அதை முடித்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு கடந்து சென்று விட்டான். இப்படிப்பட்ட நிலைமையில் மாத்திரத்திலே நாங்கள் அவனுக்காக பாரமாக ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஆண்டவரே, அவனுடைய காரியத்தை மாறல முடிய பண்ணும், ஆண்டவரே இந்த தீமையை நன்மையை முடிய பண்ணும் என்று சொல்லி ஒரு பாரத்தோடு கூட அவனுக்கு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இப்படி இருக்க வேலையை திடீரென்று வைசூரி என்கிறதான ஒரு நோய் அவனை தாக்கிற்று. திடீரென்று காய்ச்சல் எல்லாம் வர ஆரம்பித்தது. ஆனால் அந்த நோய் குறைய தொடங்கிய நாட்களிலே இந்த கேன்சர் வியாதியிலிருந்து கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வாழ்க்கையில் வந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார். அவங்களுக்கு விரோதமான ஒரு பெரிய தீமை கடந்து வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்து அந்த குடும்பத்தை வாழ வைத்தார். எனக்கு பிரியமானவர்களை, ஒருவேளை வியாதியின் படுகளை நீங்கள் படுத்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமான தீமைகள் எழும்பி இருக்கலாம், உங்கள் தலைமையிற்கு அதிகமாய் தீமைகள் சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியத்தை மாறல முடிய பண்ணுவேன், இந்த தீமையை உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக, உங்கள் வியாபாரத்தினுடைய காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் கவலையோடு இருக்கலாம். அதனுடைய வியாபாரத்தினுடைய செழிப்பில் ஆந்தபடிக்கு ஐயோ என்னுடைய வியாபாரம் முடிந்து போயிட்டது என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். அந்த கர்த்தர் சொல்கிறார், அந்த காரியத்தை நான் மாறலாம் முடிய பண்ணி உன் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மார்க்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஜெப ஆலய தலைவனாகிய எவரு என்கிற மனுஷன் தேவனுடைய பாதத்தை பிடித்து அழுது கெஞ்சுகிறான். ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண அவசைப்படுகிறாள், நீர் வந்து அவள் மேல் கை வைத்தால் போதும், அவள் சுகமடைவாள் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை பிடித்து அழுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வீட்டிற்கு கடந்து போய் கொண்டு இருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கிற வேலையில் தானே திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்படியா இருக்கும் பொழுது அந்த கூட்டத்திலே ஒரு ஸ்திரீ, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் அநேக வைத்தியத்தில் தன்னை காண்பித்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து பார்த்தும் தன் வியாதியினுடைய அகரத்திலிருந்து அவளால் விடுதலை கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை கேள்விப்பட்டு அவரை சந்திக்கும்படி அவருடைய வஸ்திரத்தையாக தொட்டால் என்ன சுகம் கிடைக்குமே என்று சொல்லி இயேசுவை தேடி ஓடி வருகிறாள். இந்த வேளையில் தாமே அந்த கூட்டத்துக்குள்ளாக அந்த ஸ்திரீ இயேசுவை தொட்டது நிமித்தமாக அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டதை ஆண்டவர் அறிந்தபடினாலே யார் என்னை தொட்டது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது அந்த ஸ்திரீ அவள் பயந்து நடுங்கி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் தான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்லி அவளோடு பேசி கொண்டு இருக்கிறார். இப்படி பேசிக்கொண்டிருக்க வேளையிலே ஜெப ஆலயத்தனாகிய எவருடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள். வந்து, நீர் ஏன் போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டும், உன்னுடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த எவருடைய உள்ளம் கலங்கி இருக்க வேண்டும். இயேசு உடனே ஜெப ஆலய தலைவனாகிய எவரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லிவிட்டு அவனுடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நகைக்கிறார்கள். இவள் தூங்கி கொண்டு இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லி நகைக்கிறார்கள். ஆண்டவர் அந்த மகளை பார்த்து, தலித்தாகுமி, சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லும் பொழுது அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாளாம். அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். எல்லாரும் சொன்னார்கள், இவருடைய வாழ்க்கையை முடிந்தது, இந்த பிள்ளை மரித்து போயிட்டார் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற வேளையிலே கர்த்தர் அந்த வீட்டுக்கு அதனுடைய தீமையை நன்மையாய் முடிய பண்ணினாராம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கலாம், வைத்தியர்களால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது, நான் உங்களை திரும்ப நினைத்திருக்கிறேன், இந்த நாளில் தாமே உங்களுக்கு நன்மையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட இரத்த புற்றுநோய் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தேன். திடீரென்று அந்த எனக்கு கொடுக்கப்பட்டதான ஹீமோதெரப்பி நிமித்தமாக இரத்த வாந்தி எடுத்து எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் டாக்டரும் என்னை கைவிட்டு விட்டு கடந்து போய்விட்டார்கள்.
இப்படியா இருக்கின்ற இந்த வேலை தானே இயேசுவை பார்த்து சொன்ன, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஐயா, என்னுடைய அறைக்குள் கடந்து வாரும் என்று சொல்லும் பொழுது இயேசு என்னுடைய அறைக்குள்ளே கடந்து வந்து என்னை தொட்டு கத்தர் சுகப்படுத்தினார். அந்த வியாதி பட்டிகளிலிருந்து கத்தர் என்னை எழுந்து நடக்க பண்ணினார். அது எனக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து உங்களை வாழ வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் தானே உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை அநேக கலக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு வரக்கூடாத ஒரு பெரிய நோய் வந்துவிட்டது என்று சொல்லி நீங்கள் பயத்தோடு கூட காத்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நான் உங்களை நினைத்திருக்கபடியினாலே உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்து, ஒரு சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தோடு கூட பார்க்கும் பொழுது, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து உங்களை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாம் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இரண்டு கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கேன். இந்த நாளில் தானே உங்களுக்கு நன்மை செய்யும்படியா நான் உன்னை திரும்ப நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறபடி நல்ல கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றியுடன் கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறேன். இந்த நாளில் தானே உங்களுக்கு நன்மை செய்யும்படியா திரும்ப நினைத்தேன் என்று சொல்லி எங்களோடு கூட நீ பேசி இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த வேளையில் கூட தகப்பனே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, வியாதியின் படுக்கையிலே ஐயோ என்னை தீமை சூழ்ந்து கொண்டதே என்று சொல்லி அவளுக்கு தயக்கத்தோடு கூட தகப்பனை இருக்கிற நிலைமை கத்த அறிந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே தகப்பனை அந்த தீமையை நீ நன்மையாய் மாற பண்ணுவீராக. கத்தர் நல்ல அருமையான சுகத்தை கொடுத்து பிள்ளைகளை வாழ வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனை வியாபாரத்தில் இருக்கிறதான பிரச்சனை நிமித்தமாக சோர்ந்து போய் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையும் கத்தர் நன்மையால் திருப்தியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கடன் பிரச்சனைலாம் நன்மை என்ன செய்வது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில நீர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை நன்மையால் திருப்தியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, அதுபோல தவிர பிள்ளை செல்வங்கள் இல்லையே என்று சொல்லி பிள்ளைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் பிள்ளை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களை எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரும் நாமத்தை மகிமைப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க இயேசுவின் மந்தை குழுக்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது. கீழ்கண்ட தொலைபேசியின் வழியாக எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மாத பத்திரிகையை உங்களுக்கு வேண்டும் என்பவர்கள் கீழ்கண்ட அட்ரஸ் வழியாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுகிறனா உங்களுக்கு மாதந்தோறும் உங்களுடைய வீடுகளில் அனுப்பப்படும். Our address, Brother D. John Bakiraj, Flock of Jesus Ministries, 3/201, 6 Cross Street, KK Salai, Santoshapuram, Chennai 73. Our contact numbers 9488324498 and 9488524498.